யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. நடிகர் விஜய் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இன்னைக்கு. ரொம்ப எனக்கு ஆச்சரியமாகவும் இருக்கு. இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே நினைக்கிறார். தன்னை ஒரு அணில் குஞ்சு என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தனக்கு நடக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சிகளின் நிகழ்ச்சிகளை, அதனுடைய வெளிப்பாடுகளை இவர்கள் எப்படி அணுகுகிறார்கள் என்பதில் தான் நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய செய்தி தெரியுது. என்னன்னு பார்ப்போம். அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு விஜய். இன்னைக்கு நன்றி சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இந்த அறிக்கையில ஒரு வார்த்தை போட்டிருக்காரு. என்னன்னா, தேர்தல் திருவிழா என்றும் ஜனநாயக திருவிழா என்று சொல்லப்படுவது சுகப்பட்டதே நேற்றுத்தான். அவருக்கு தேர்தல்ங்கிறதுன்னு ஒரு பெரிய சுகமானது அப்படிங்கிறத பட்டதே நேற்றுத்தான் சொல்றாரு. அது என்னன்னு பார்ப்போம் பின்னாடி. அடுத்து ஒரு வரி சொல்றாரு. அந்த இதுல ஒரே ஒரு வரி, குறிப்பாக நம் குடும்பத்தினரை வழிநடத்திய என் குட்டி நண்பா நண்பீஸ்க்கு என்னுடைய உங்கள் விஜய் மாமாவின் ஸ்பெஷல் வணக்கமும் நன்றியும். குட்டி பசங்க இருக்காங்கல்ல, சின்ன பசங்க விசில் அடிப்பாங்கல்ல, இப்படியே ஆடுவாங்க இல்லையா, அவங்களுக்கு நன்றி சொல்லி இருக்கிறாங்க. அவங்க தான் வீட்டில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை, அப்பாவை எல்லோரையும் கொண்டு போய் விஜய்க்கு ஓட்டு போட வைத்திருக்கிறதாக அவங்க சொல்றாங்க. இதுல நம்ம இந்த 83.84%, 83 to 84%க்கு நன்றி சொல்லி தேர்தல் கமிஷனர் ஒரு கொடுத்திருக்கிறார், ஒரு சல்யூட் அப்படின்னு இருக்கிறார். மேற்கு வங்கத்தில் 92% வாக்குப்பதிவு ஆயிருக்குது. இவங்க சொல்லாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை, சொன்ன பிறகுதான் நமக்கு பயமே வருகிறது. இதான் ரொம்ப முக்கியமான காலகட்டம். சரி, இதை தூக்கி வச்சுக்கிடுவோம். குறிப்பாக அவருடைய அறிக்கையை தான் நான் வாசிக்கிறேன். குறிப்பாக நம் குடும்பத்தினரை வழிநடத்திய என் குட்டி நண்பா நண்பீஸ்க்கு என்னுடைய உங்கள் விஜய் மாமாவின் ஸ்பெஷல் வணக்கம். என்னடா, அரசியல் என்பது மிகப்பெரிய உங்களுக்கு விளையாட்டு பொருளா அப்படிங்கிறத நமக்கு சொல்ல வேண்டியது. கரூரில் சின்ன குழந்தைகள் நெஞ்சு வெடித்து குடல் தள்ளி வெளியே கிடந்த காட்சிகளை பார்ப்பதற்கு கூட வெளிவராத கொடூரன் அவன். குட்டி நண்பா, குட்டி நண்பீஸ், உங்களுக்கு அரசியல்ல எவ்வளவு தூரம் தான் மிகப்பெரிய உழைப்பை கொடுத்து கட்டி காத்து வச்சுட்டு போறது ஒரே நிமிஷத்துல ஒருத்தர் அறுவடை பண்ணிட்டு வருதுல போற காட்சிகள் எத்தனையோ பார்த்துருக்கிறோம். உழைப்பாளிகளும் போராளிகளும் தெருவில் தான் நிற்பார்கள். அவர்களுக்கு சுதந்திரம் என்பதே மக்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நினைப்பார்களே தவிர வேற ஒன்றும் இல்லை. நீ சொல்ற தேர்தல் திருவிழா எனும் ஜனநாயக திருவிழா என்று சொல்லப்படுவது சுகப்பட்டது நேற்றுத்தான். நீ பிரச்சாரமா பண்ணுனா, நீ மனச்சாட்சியோடு சொல்லுகிறேன், நான் மனச்சாட்சியோடு கேட்கிறேன், மனச்சாட்சியோடு விஜய் பதில் சொல்ல வேண்டும். எவனோ ஒருத்தன் வாந்தி எடுத்ததை வெளியே அள்ளி போட்டிருக்கிறேன், நாட்டம் எடுக்குது. உழைத்தார்கள். யார் யார் உழைத்தார்கள்? இந்த திருவிழால வெளியில சுத்தி அலைஞ்சது யார் யார் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள். மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஒரு பக்கம், அங்கிட்ட அதிமுக எடப்பாடி சிங்கிள் மேனாக சுத்தி வந்தார். பாராட்டுவோம் பிரச்சாரத்துக்கு. இந்த சைடு மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்காக 4 திசைகளையும் கால்களால் அளந்தார். அவர் எல்லா இடங்களிலும் பிரச்சாரம் செய்து கொண்டே போனார்கள். கொதிக்கிற வெயிலில் அவரவர்கள் கட்சிக்கு, இங்கிட்டு பிரேமலதா, இங்கிட்டு திருமாவளவன், கம்யூனிஸ்ட தலைவர்கள் எல்லாரும் பிரச்சாரம் பண்ணாங்க. நீ என்ன செஞ்ச? 5 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களையும் இழுத்து வரப்பட்டு அந்த கூட்டத்தை காட்டுறதுலதான் போக்கஸா இருந்தீங்க. நான் மீண்டும் இந்த இடத்துல ஒண்ணு சொல்றேன். விஜயின் வருகையால் ஒரு நல்லது நடந்திருக்கிறது என்று சொன்னால் அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சீமான் என்கின்ற ஒரு தரித்திரம் பிடித்தவனை ஒழித்ததுதான். நான் அதை முழுமையா வரவேற்கிறேன். வெறுப்பு இல்லாம வரவேற்கிறேன் விஜய்க்கு. ஆனால் அவர்கள் திருந்த வேண்டியதான் எக்கச்சக்கமா இருக்கு. அது ஒண்ணு ரொம்ப முக்கியமானது.
சீமான்கிறது பேர் ஆபத்தானவன். இளைஞர்களின் மதத்தில் தமிழ் தேசியம் என்றால் என்னவென்றும் நில வரையறை என்றால் என்னவென்றும் புரியாமல் குழப்பி இந்த நாட்டுக்கு உழைத்தவர்களை ஜாதி மதம் மொழி என்ற வேறுபாடில் பிரிக்க வைத்து மிக முக்கியமாக தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் திராவிட இயக்கத்தின் அரசர்களையும் கொச்சைப்படுத்துகின்ற அந்த போக்கு இருக்கு இல்லையா, அவன் அழித்து ஒழிக்கப்பட வேண்டியவன். அவன் நாக்பூர் நாய், அந்த நாய் நாக்பூர் நாய், அந்த நாய். அவன் இந்த தேர்தலில் காணாமாக்கப்பட்டு இருக்கிறான். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது ஒரு தெருப்பொறுக்கி மாதிரி எல்லா இடங்கள்லயும் வாய் வச்சுட்டு எல்லா இடங்கள்லயும் காசை வாங்கிட்டு அவர்கள் செய்யக்கூடிய அந்த வேட்பாளர்களுடைய தேர்வும் இவர்கள் வேட்பாளர் செய்யக்கூடிய முறையும் அருவருக்கத்தக்கது பேசுறது இவர்கள். அதனால விஜயோட வருகை இந்த ஒரு இடத்தில் அவனை நான் பாராட்டத்தான் செய்ய வேண்டும். மாற்று அரசியலுக்கு உண்டான ஆள் அதற்கு இவன் தகுதியாக நான் இருக்கிறவர்களா அப்படின்னு கேட்டா இல்ல, தகுதி இல்லை. அதில் சொல்றாரு, அரசியலை கண்டுகொள்ளவே மாட்டார்கள் என்று இதுவரை அனுமானிக்கப்பட்ட இளைஞர்களும் பெண்களும் அரசியல் பேசிய தொடங்கிய அதிசயமும் அவசியமும் நிகழத் தொடங்கிவிட்டது. இது எப்போது இருந்து தொடங்கியது நடுநிலை மனம் கொண்டோர் அனைவரும் அறிவர். தெரியும், எங்களுக்கு தெரியும். அரசியல் படுத்தப்பட்டதுன்னா நீ என்ன அரசியல் படுத்தினாங்கிறது தெரியணும். இந்த நடுநிலை இளைஞர்கள் பெண்களும் குழந்தைகளும் எப்ப அரசியல் பேசுறாங்க அப்படிங்கிறது தெரியும். நீ என்ன சொல்ல வர, நான் வந்த பிறகுதான் எல்லோரும் பேசுகிறார்கள். இது ஒரு மனநோய், மனநோய். இது உன்னை பார்க்க வருகிறார்கள், பார்க்க வாரவர்களுக்கு நீ என்ன சொல்லி கொடுத்துருக்கிறீங்க? நீங்க திருவாளர் விஜய் அவர்களே என்ன சொல்லி கொடுத்துருக்கிறீங்க? ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன? தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுக. இதை தாண்டி நீ என்ன சொல்லி கொடுத்துருக்க? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, என்ன சொல்லியிருக்குங்க? தமிழ்நாட்டின் ஓராண்டு பட்ஜெட்டை தாண்டி 10 ஆண்டு பட்ஜெட்டுக்கு ஒரு திட்டத்தை சொல்லி வச்சுட்டு போயிருக்கிற, நடைமுறையே பார்த்த முடியாதுன்னு சொல்லிட்டு. உங்களை பார்க்கணும்னா என்ன முதலமைச்சராக உங்களை கிராமத்துல பார்க்குறேன்னு நீ சொல்லிட்டு போயிருக்கிற. நடைமுறைக்கு சாத்தியமானதா இல்லையா? நேரடியா முதலமைச்சர் உனக்கு தூக்கி கொடுத்துட்டு போயிடணும், அதனால நான் வெளியில வருவேன், அப்படி இல்லைன்னா வரமாட்டேன். ஆனா இளைஞர்களும் உன்னை பார்க்க வருகிறார்கள் என்பதில் என்ற வேறுபாடு மாற்று கருத்துக்களும் இல்லை. தம்பி, உனக்கு தெரியாது. வாத்தாட்ட பால் குடிச்சுக்கிட்டு இருந்திருப்ப. நீ நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கும் ராமராஜனுக்கும் பாக்கியராஜ் அவர்களுக்கும் கூடிய கூட்டம், டி ராஜேந்தருக்கு கூடிய கூட்டம். நீ நான் நடிகர்களை மட்டும்தான் சொல்லுவேன். வைகோவுக்கு வராத கூட்டமா உனக்கு பார்க்க வந்துருச்சு. எம்ஜிஆர் அவர்கள் கூட்டிய கூட்டம் என்பது முழுமையாக அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம். ஒரு கட்சியிலிருந்து பிரிந்தார், அந்த கட்சியிலிருந்து ஆட்கள் அனைவரும் அப்படி எம்ஜிஆர் பக்கம் போனார்கள். திமுக என்பது பழுதுபட்டது, உண்மை. அடுத்து திரு வைகோ அவர்கள் மூலமாக வெளியே போகிற போது அந்த கட்சியில் இருந்தவர்கள் அப்படி என்னை போன்றவர்கள் அத்தனை பேர் வெளியே போனோம் வச்சோம், அப்ப திமுக பழுதுபட்டது, உண்மை. அதற்கு பிறகு அரசியலில் கூட்டணி என்பது எவ்வளவு முக்கியம் என்கக்கூடிய சூழலுக்கு வந்துவிட்ட பிறகு அரசியல் தன்மை மாறிவிட்டது. ஆனால் ஒன்று ஒத்துக்கொள்கிறேன், இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் அரசியலுக்கு வருவதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது. அது அரசியல்வாதிகளின் மிரட்டலும் இதுவும் இருக்குது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க அறிக்கை கொடுத்து உங்களால தான் எல்லாருமே அரசியலுக்கு வெளியே வந்திருக்காருன்னு வச்சுக்கோ, நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒன்று என்று சொன்னால் கூட யாரை வச்சிருக்கணும் பார்த்து. நீ யாரை அரசியல் கட்சியில எம்எல்ஏவாக சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர் நிப்பாட்டிருக்குன்னு பார்க்கணும். நேற்று வரைக்கும் ஒன்றும் இல்லாத ராஜராஜ் அழகா சொல்லியிருந்தார். எங்களுடைய கருத்துக்கள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த கருத்தை யார் நீங்க திடீர்னு வெளியில வந்துக்கிட்டு நாங்க தான் வேட்பாளர், நாங்க தான் எல்லாம்னு சொல்றியே, நீ யாரு? நேற்று வரைக்கும் ஷூட்டிங்ல இருந்தவன் இன்னைக்கு துண்டை மாட்டிக்கிட்டு வந்திருக்கிறிய. அப்போ அவர்கள் செய்யவில்லையா, இவர்கள் செய்யவில்லையான்னு விதிவிலக்குகள் இருக்கலாம். உன் வீட்டு கார் டிரைவர் எம்எல்ஏ, உன் வீட்டு கார் டிரைவர் எம்எல்ஏ, விஜய் வீட்டு கார் டிரைவர் எம்எல்ஏங்க, எம்எல்ஏ கேண்டிடேட்டுங்க. இது என்ன? அந்த தொகுதி எந்த தொகுதியில் நீ நிற்பாட்டி இருக்கிறாயோ அந்த தொகுதியை பற்றி தெரியுமா? அந்த தொகுதியின் மக்களை பற்றி தெரியுமா? அந்த தொகுதியில் தொழில் வாய்ப்புகளை பற்றி தெரியுமா? அந்த தொழில்களின் உற்பத்தி பொருட்களை பற்றி தெரியுமா? அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தெரியுமா? என்ன அரசியல் தெரிந்திருக்கிறது என்று சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் நிறுத்தி இருக்கிறீர்கள் என்றால் இது ஒன்று கேளிக்கை பொருளா இல்ல வேடிக்கை பொருளா? என்னது இது? நாங்க கத்திக்கிட்டே போக வேண்டியதாயா, நீங்க கத்திக்கிட்டே போங்க, எங்களுக்கு என்ன? பேசுவோம், பேசிக்கொண்டே இருப்போம். இவனை நம்பி பெரிய ஒரு கூட்டம் வருவதை போல் இருக்கிறது என்றாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய இணையங்களின் மூலமாக அனைவர் கையில் செல்போன் என்கின்ற ஒரு கருவி இருப்பதன் மூலமாக தெரிகிறது தான் உண்மை, உண்மை, உண்மை. ஆனால் அரசியல் என்பது தீயை தொடுவதை போல அது மக்களின்
பிரச்சனைகளையும் இந்த நாட்டின் பிரச்சனைகளையும் அதை தீர்க்க வல்ல சொல்யூஷன், தீர்க்க வல்லக்கூடிய தீர்வுகளுக்கான காரணிகளையும் அதற்கான பொருள் தேவையையும் களத்துல நீங்க போய் அதை செய்கிற பொழுதுதான் இது எவ்வளவு பிரசவ வேதனை என்பது உங்களுக்கு தெரிய வரும். அது வரைக்கும் தெரியாது. அதனால நீங்க சின்ன பிள்ளைகளுக்கு நன்றி சொல்றீங்க, அவ்வளவுதான் இவனுடைய மனநிலை. அதற்கு பரிதாபப்படுகிறேன். குறிப்பாக நண்பீஸ் இந்த விசிலு கேட்கறது, பிபி ஊதுறது, குச்சி முட்டாய் கேட்கறது, குருவி ரொட்டி வாங்குறது, இதாட்ட அரசியல். இன்னைக்கு தான் கொஞ்சம் இன்னும் கூட தொண்டை தூங்கி எந்திக்க முடியல, உடல் வலி, அந்த அளவுக்கு வலி. நாங்கள் மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்து ஓட்டுக்களுக்கு கூட்டி வந்து போட வைப்பது என்பது கொள்கைக்காக. அவரவர்கள் அரசியல் இருக்கட்டும், வைக்கட்டும். ஒரு தற்குறி கூட்டத்தை போல் ஒரு ஆள்கள் வந்து எப்பயும் 20% ஓட்டு உழுவா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. வெற்றி ஈஸியா ஆகலாம், வரலாம். போல விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஆகலையா? கேவலம், கேவலத்திலையும் கேவலம். அதை ஒருபோதும் எந்த காலத்திலும் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியல் எப்படிப்பட்ட பொருளாக ஆகிவிட்டது என்பதற்கு காரணமாகத்தான் இந்த ஜெயலலிதா அன்று செய்த கூத்தின் அடிப்படையில தான் விஜயகாந்த் போல அந்த கட்சிக்கு வந்திருக்கு. இன்னைக்கு அந்த கட்சிக்கு கிடைக்கக்கூடிய மகுட வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதை போல் ஒரு காலத்துல விஜய் கிடைச்சாலும் கிடைக்கல. அந்த கேவலமும் அரசியல் நடக்கும். தான் அரசியலுக்கு வருவதற்கு என்ன வேணாலும் செய்யலாம் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு யாரையும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி இல்லைன்னா அன்னைக்கும் குட்டி பிறந்த குழந்தைகளுக்கும் டிவியில விசில் பார்த்து ஆடுறவங்களுக்கு உண்டான நன்றி சொல்றதுக்குமான அரசியல். திருந்துங்கள், அதைத்தான் நான் சொல்றேன். திருந்துங்க, அரசியல் படுத்துங்க. எல்லாத்தையும் ரோட்டுக்கு கூட்டு வர்றது இல்லை. அவர்களுக்கு என்ன நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோம், அவர்கள் எந்த திசைவழி அரசியலை பயணப்பட போகிறார்கள், அது ரொம்ப முக்கியமானது. அதற்காகத்தான் இந்த மாதிரி காணொலிகள் நாம் போட வேண்டிய கட்டாய சூழல் இருக்கிறது. இல்லை என்றால் நாம் விஜயை வேண்டுமென்றே பேசுவதற்கு நமக்கு என்ன பகையா? அவருக்கும் அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளுக்கும் ரசிகர் ஆட்சியை கொடுக்க முடியுமா? சீமானை போன்ற பொறுக்கிகள் கையிலையும் ஆட்சியை கொடுக்க முடியுமா? 7 முறை கருக்கணிப்பு உச்ச நீதிமன்றத்தில் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வந்த அந்த பொறுக்கிகள் கையில் போறதுக்கு ரொம்ப பதிலாக விஜய் போன்றவர்கள் அரசியல் படுத்தப்படுவது, விஜய் அரசியல் படம் நினைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர் அரசியலுக்கு வாங்க, இல்லைங்க, களத்துல இல்லைங்க, மக்களை சந்திங்க, பேசுங்க, தீர்வு வாங்க. ஆனா திரிஷா கிட்ட கையில கொடுத்துடாதீங்க. நன்றி, வணக்கம் தொடர்களே.